ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 டேஸ் ரொட்டீன் மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃபீஸ்க்கு போன ரொட்டீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நான் செஞ்ச ரெசிபீஸ், அப்புறம் நம்ம வீட்டில் குட்டி குட்டியாக நம்ம பார்த்த ஒர்க் அண்ட் தெரியாத ரெசிபீஸ்லாம் கூட சிலது ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அன்றைக்கி வந்து லன்ச் பாக்ஸுக்கு பாலக்கீரை இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். அதை கிரேவி பண்ணிவிட்டு அதுலேயே ரைஸ் போட்டு சமைச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான். அண்ட் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சோயா மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பாலக் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு அப்படியே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை வெங்காயம், அது கூட பூண்டு, காஷ்மீரி மிர்ச்சி எல்லாத்தையுமே வந்து ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிர்ச்சியை நல்லா மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து கடுகு சீரகம் நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து தக்காளியெல்லாம் நான் போடல. ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலாவே போதும். இதில் வந்து மசாலாஸ் நம்ம யூஸ்வலாக சேர்க்குற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த தொக்கு வந்து நம்ம நல்ல சூடாக இருக்கிற சாம்பாரோட நல்ல ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அண்ட் சைட் பை சைடு இங்கே வந்து சோயா மசாலாக்கும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிரேவி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் கிரேவி மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த ரைஸ்க்கு ரொம்ப சூட் ஆகாது. இதுக்கு வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரி மசாலாஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த 2 காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இதே மெத்தடில் வந்து எல்லா கீரையுமே நீங்கள் செய்யலாம். பாலக்கீரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோடு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அரைக்கீரை, சிறுகீரை, அந்த மாதிரி எல்லா கீரையுமே வந்து நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு, அந்த காஷ்மீரி மிர்ச்சிலாம் போட்ட பேஸ்ட்டை வந்து நல்ல ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் நல்லா அப்படியே கொதிக்க வச்சுட்டேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேறு எந்த மசாலாவும் இல்லை. சீரகத்தூள், கறி மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையும் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த மண்ணெல்லாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து போட்டு அதையும் திருப்பி ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் குக் பண்ணிடணும். கீரை வந்து நல்லா வெந்துடும் டக்குன்னே. பட் ஆனால் அந்த ஸ்மெல் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து எல்லா பச்சை ஸ்மெல்லும் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம இறக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல எண்ணெய் வந்து மேலே வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஸோ நான் வந்து பாலக் வந்து நம்ம வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ணி அது சாப்பிட்றதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் ரைஸ் பிசைஞ்சு எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ நல்லா இருக்காது மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால இந்த மாதிரி தொக்கு செஞ்சு நான் வந்து கலந்து எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் வந்து கீரை சாப்பிடாத பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இதில் வந்து நான் அரைக்கட்டு கீரை சேர்த்துருக்கேன். ஆனால் கீரை வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தேடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய மசாலாஸ்லாம் சேர்த்து அதோடு வச்சுருக்கிறதுனால டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சோயா மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மசாலாவுக்கு ஃபைனலாக வந்து கொஞ்சம் போல் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு இங்கே இட்லியும் கொஞ்சம் போல் வந்து தால் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அது கூட வந்து எனக்கு வந்து பூண்டு சட்னி ரெடியாக இருந்தது, ரெடிமேட் சட்னி. ஸோ அதனால் இதை வச்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் வந்து ரெகுலராகவே ஒரே மாதிரி தான் இருக்கும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண தான் கிச்சனுக்கு வருவேன். ஸோ பாத்திரம்லாம் வந்து அன்றைக்கி நான் ஈவினிங் வந்தோடனே விளக்கலை. ஸோ மத்தியானம் தேய்ச்சி போட்டுறது, அதாவது காலையில் நம்ம தேய்ச்சி போட்டு போனோம் இல்லையா, அந்த பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது. அதெல்லாமும் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் விடுற பாத்திரத்தையும் எடுத்து வைக்கணும். இந்த தோசை வந்து நான் போன வாட்டி ரெசிபி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சம்பா கோதுமையில் நான் வந்து செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நான் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன், மேலே ஐ கார்ட்லேயும் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தோசை வந்து நல்ல முருவலாக சூப்பராகவே வரும். அன்றைக்கி வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு என்னெல்லாம் சோக் பண்ணணுமோ அதெல்லாமும் சோக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கு ரெடி ஆயாச்சு.
இது வந்து yet another productive day of my லைஃப்னு தான் சொல்லணும். காலையிலே வந்து எழுந்த உடனே அந்த மைண்ட் செட்டில் தான் எழுந்துப்பேன். ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணிடணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அதனால் காலையில் வந்து அந்த பிளானிங்கோடு அப்படியே எழுந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 5:30 தான் இருக்கும். 5:30க்கே வந்து நல்லா விடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து மேகி மைலோவையும் என் கூடயே எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ அவங்களும் என் கூட உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பைபிள் ரீட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 7 o'clock போல் தான் வந்துட்டு நான் கிச்சனுக்கே வந்தேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ கத்திரிக்காயில் வந்து அதே மாதிரி ஒரு மசாலா போட்டு சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து வாழைப்பூ வந்து ஈவினிங்காகவே வந்து கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் அடுத்த நாள் குக்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து வடை தான் போட போகிறேன். வடை வந்து ஈவினிங் போடலான்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி வாழைப்பூவில் 65 மாதிரி ஒரு ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன். சரி அதை வந்து ஈவினிங்காக ட்ரை பண்ணலாம், இன்றைக்கி காலையிலைக்கு வந்து வடையே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலைக்கு வடை தான் ரெடி பண்ண போகிறேன். அது கூடவே வந்து இந்த கத்திரிக்காய் சாதம். இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் வந்து நீங்கள் கோவக்காவுமே ட்ரை பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரியான டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கடுகு, சீரகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பச்சை கத்திரிக்காயும் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த வயலட் கத்திரிக்காயும் இருந்தது. ஸோ ரெண்டுத்தையுமே கலந்து தான் போட்டிருக்கேன். இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து நிறைய பேர் வந்து வாங்கவே மாட்டாங்க. பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த பச்சை கத்திரிக்காய் தான். ஸோ அது வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழத்தை ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புளிப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அந்த எண்ணெயில் நல்லா சுருள வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு அரை உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட காஷ்மீரி மிர்ச்சி. இந்த மிர்ச்சி வந்து நான் என்ன இவ்வளோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கலர் தான் இருக்கும், காரம் இருக்காது. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போல் சாம்பார் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த பட்டாணி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது வந்து நான் செஞ்சதில்லை. ஸோ அம்மா வந்து வாங்கியிருந்தாங்க, என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பட்டாணி பருப்பை நைட்டே ஊற வச்சிட்டேன். நம்ம யூஸ்வலாக கடலை பருப்பில் தான் வடை போடுறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். பட் பட்டாணி பருப்புன்றதுனால நான் நைட்டே ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட சோம்பும் 2லேருந்து 3 காஞ்ச மிளகாவையும் வச்சு அரைச்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். எனக்கு பிடிச்ச வடையிலே வந்து வாழைப்பூ வடை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வடை சாப்பிட்ற இடத்துல 3 வடை கூட சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட கத்திரிக்காயோட அளவு என்ன, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நான் வந்து எனக்கு தேவையான ரைஸை நல்லா வந்து குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து உடனே சேர்த்திங்கனாலும் ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வந்து ரைஸை வந்து நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா நல்ல உதிரியாக இருக்கும். நான் கேரட் ரைஸ் பண்ணியிருந்த போது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி உதிரியாக வரல, நான் வந்து உங்களுடைய தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்தான், சாதத்தை வந்து கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்ல உதிரியாக மத்தியானத்துக்கு நீங்கள் பேக் பண்ணாலும் சூப்பராகவே இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி அந்த நம்ம பட்டாணி பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல அது கூட சேர்த்துட்டு ஒரு அரை உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து டேஸ்ட்டும் சரி கன்சிஸ்டன்சியும் சரி நல்ல உப்பு காரெல்லாம் பிடிச்சி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது வடை. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. ஹேர் கட் பண்ணதுலேருந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு பேண்ட் மட்டும்தான் போட்டுட்டு போகிறேன். ஸோ அதனால் எனக்கு என்னமோ வீட்டுக்கு வந்தோன்னே அது ஒரு பின்னல் போட்டு அந்த பேண்டை போட்டுரும். பின்னல் வந்து கரெக்டாக நிற்காது, கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பின்னல் பிரிஞ்சு வந்துடும். ஆனாலும் எனக்கு என்னமோ அந்த போனி டெயில் போட்டால் முடி போகுதோன்ற ஒரு தாட் இருக்கும். அதனால் வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகும்போதே தலையும் வந்து இன்னொரு வாட்டி வாரி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லன்ச் பாக்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணுமோ, லன்ச் பேக்கெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுருவேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து நிறைய பலாப்பழம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இந்த பலாப்பழ கொட்டையெல்லாம் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்தில் இதை போட்டால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் மசாலா செய்யலாம். இதில் வந்து
மட்டனுக்கு ஏற்ற டேஸ்ட் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை செய்யலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலை திருப்பி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரு 8 மணி போல் நான் வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கு சட்னி தான் ரெடி பண்ண வந்தேன். இன்றைக்கி வந்து மேங்களூர் சட்னி அப்படின்ற ஒரு சட்னி தான். ஸோ இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி வீடியோலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். இதுவுமே வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும், காரம், புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் போல் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 சைஸ் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் 2, இல்லை பெரிய சைஸாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து காஷ்மீரி மிர்ச்சி வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு கை வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது அறுசுவையும் கலந்த மாதிரி ஒரு சட்னின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து யூடியூப்பில் நான் பார்த்துருந்தேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹிட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து அதை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ தோசையோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் சைட் பை சைட் வந்து வெசல் வாஷ் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோக் பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்த நாளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த நாளை நாங்கள் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாலியாக முடித்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட ரொட்டீன் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another vlog. Take care and bye.